guys, welcome back. எனக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டாக்ஸி பிராங்க் இருக்குல்ல, ஸோ அதை நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்க நமக்கு. அதுலேருந்து நம்ம ஹிந்திக்காரன் பிராங்க்னு ஒரு பிராங்க் பார்த்தோம். நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது. இவரோட வீடியோஸ் எல்லாம் நல்லா இருக்கும், பாருங்கன்னு சொல்லும்போது ஒரு வீடியோ அடுத்தடுத்த சஜஷன்லாம் வந்துட்டே இருந்தது. அதில் ஒரு 2 வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அதில் ஒன்றை தூக்கிட்டு வந்துட்டேன். என்னன்னா இன்னைக்கு பாம் பிராங்க். காரில் கஸ்டமரை ஏற்றிட்டு டிரைவரு டர்ன்னு வர போறாரு. அந்த கஸ்டமர் என்ன கெதி ஆகிறாருன்னு பார்க்க போனோம். இதுல என்ன மேட்டர்னா, இந்த பிராங்க் பண்ணும்போது ஒரு சின்ன பையன் வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன ஆக போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான், டக்குன்னு கண்டுபிடிச்சா போல இருக்காது. இந்த பிராங்க்லாம் ரொம்ப நேரத்துக்கு ஓட்ட முடியாதுல்ல. என்னங்க உங்களுக்கு இவ்வளவு நேரமா வந்துகிட்டே இருக்குன்னா டவுட் பட்டுருவாங்க. அதனால ஒரு 8 நிமிஷம் பிராங்க் தான் இது. என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு 7.5 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. என்னப்பா பருத்திப்பட்டா பெல்ட் சீட் பெல்ட் போட்டுங்க. பேர் என்னப்பா? தருண்குமார்ண்ணா. தருண்குமார். சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணா. என்ன சாப்பிட்டேன்? புளி சாதம். புளி சாதம். என்ன படிக்கிறா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ண்ணா. ஃபர்ஸ்ட் இயர். வீடு எங்க உனக்கு? வீடு பருத்திப்பட்டு தானா? இங்கே தான். எங்கே போயிட்டு வரா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு விளையாட போயிட்டா. பருத்தி மூட்டையா பருத்தி பட்டா? பருத்தி பட்டையா எங்க இருக்குது? எந்த ஊர்லங்க இருக்கு? சென்னையில. சென்னை நான் கேள்விப்பட்டது இல்லையா பேரு? இவர் எதுவும் கிராமத்து சைட்ல வண்டி ஓட்டிட்டு இருக்காரோ? இல்ல அன்னைக்கு ஆவடின்னு தானே ஒரு அங்க ஓய்வு கிரிக்கெட்டா கபடியா? கிரிக்கெட் தானா? நேற்று நைட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று. இந்த பஃபே சிஸ்டம் சொல்லுவாங்கல்ல, நம்மளா தட்டி எடுத்துட்டு போய் சாப்பிட்றது, அந்த மாதிரி ஃப்ரீயாக தானே கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஓவராக சாப்பிட்டான். நேற்றுலேருந்து வயிறு சரியில்லை எனக்கு. ஒரு மாதிரி வயிற்றால போகிற மாதிரி இருக்குது. அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறேன். உங்கள் ஏரியாவில் தான் நல்ல டாக்டர் ஏதாவது இருக்காங்களா? எனக்கு தெரியாதுண்ணா. தண்ணில வேற அடைச்சிட்டாங்க. சொந்த ஊர் உனக்கு? சொந்த ஊர் ஆந்திராண்ணா. ஆந்திராவா? இங்கே எப்படி? அம்மா ஆந்திரா, அப்பா தமிழ். அம்மா ஆந்திரா, அப்பா தமிழ். அதுக்கு என்ன விவரம் கேட்குறீங்க, பதில் சொன்னா போடுறீங்க. இதே நான் நிப்பாட்டினேன்னா, நான் அந்த வீடியோ எடுக்கும்போது கீழே கமெண்ட்ஸில் பார்த்தா கமெண்ட் என்ன இருக்குன்னா, இவர் சொன்னார்ல அம்மா ஆந்திரா அப்பா தமிழா ஏதோ சொன்னார். அவர் அதை உன்னிப்பாக கவனிச்சிருக்காரு. அம்மா ஆந்திரா அப்பா தமிழ்னு சொன்னவர் இவர் ஒரு பாம்பு போட்டதுக்கு அப்புறம் அதை அப்படியே மாற்றி சொல்கிறாரு. சொந்த அம்மா அப்பா எந்த ஊருங்கிறதே அந்த பையனுக்கு மறக்க வச்சிட்டீங்கல்ல. நான் மறுபடியும் ஒரு முதல்ல இருந்து அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம். சொந்த ஊர் உனக்கு? சொந்த ஊர் ஆந்திராண்ணா. ஆந்திராவா? இங்கே எப்படி? அம்மா ஆந்திரா, அப்பா தமிழ். அப்பா தமிழ். என்ன சொன்ன? அப்பா ஆந்திரா, அம்மா தமிழ்னா, அப்பா ஆந்திரா. நீங்க வந்து பொண்ணு கட்டிக்கிட்டாரு அப்பா. மூக்குல போய் மூளையவே அது சுரண்டி அப்பா அம்மா எந்த ஊருங்கிறதே தலைகளாக மாற்றி விட்டுடுச்சு. ஐயோ பதட்டத்துல எங்க அம்மா எந்த ஊரா இருந்தா உனக்கு என்ன? வீட்டுல மட்டும் முடியா என்னையா வந்தாலும் போட்டுக்கிட்டே இருக்கேன், ஜன்னல இருக்கியா
இல்ல தம்பி ஏசி போட்டிருக்கேன். ஆமா இதுல ஏசியோட தான் கேரு போடியா ஜன்னலா இருக்கா கீழே. சின்ன பையனா வேற இருக்கிறான், என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் வேற போட்டா சாரிப்பா சொல்லணும். அவர் வாட்டில் போட்டுட்டு பேசாம இருக்காரு. ஆந்திரான்னா தெலுங்குலாம் தெரியுமா உனக்கு? தெரியாதாண்ணா? தெரியாதா? ஏன்? தமிழ் தானா? அப்ப ஆந்திரா சொல்றதுல எனக்கு தெலுங்குலாம் தெரியாது, நான் தமிழ் தானே. ஏ வாலி காமாலி எப்படிப்பா தெலுங்கு பேசுற? தெரியல, நீ ஒன்னா போட என் மூளை மாறிக்கிட்டே இருக்கு. தெரியாத பாசையில எனக்கு திடீர்னு தெரிய வருது. கொண்டு வீட்டுல ஓடியானே என்னையா நீ? அப்பா அம்மாவோட ஊரே மாத்துறவருக்கு தன்னோட இதை மாத்த முடியாதா? திருப்பி போட்டாருன்னா அவர் இப்ப வேற வேற பாசையெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாரு. சொல்றேன் கத்து கொடுக்கலையாப்பா? அதாண்ணா. இந்த பையன் கேட்கணும், எங்க அப்பா கத்து கொடுக்கறது கேட்டோம். உங்க அப்பா கத்து கொடுக்க கஸ்டமர் இருக்கும்போது போடக்கூடாதுன்னு. ஆமா இப்படிதான் காருக்குள்ள சின்ன பையனை போடும்போது டர்னு போட அப்பா சொல்லி கொடுத்தாரா? பாப்பா அந்த பக்கம் கேள்வி கேட்டுக்கிட்டு நீ ரொம்ப பேசாதப்பா, நீ பேசி டயர்டா கீழே லீக் ஆகிட்டு. ஆமா வாயை மூட்டு போப்பா. என்ன பருத்தி கோட்டையா பட்டுக்கோட்டைக்கு எங்கேயா போப்பா எங்கேயா சும்மா சொன்ன வயிறு சரியில்லை, கேஸ் ட்ரபிள். தெலுங்கு சுத்தமா தெரியாது உனக்கு? தெரியாதுண்ணா. கத்துக்க வேண்டியதுண்ணா. அப்போ சொல்லிதாரில் விட்டாங்க. ஏமி பாவுன்னாரா செப்பண்டி எப்பண்டி அந்த மாதிரி தானே வரும். நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த, என்னையா நீ? நாத்தெல்லாம் அடிக்காதப்பா. இல்ல நாத்தெல்லாம் அடிக்காதா? வந்து பொறுமையா வந்து விட்டாதான் நாத்தம் அடிக்கும். சத்தமா விட்டா நாத்தம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. வரல சொல்லுங்க. என்னப்பா அண்ணா அங்க விட்டுட்டு தானேப்பா இருக்கேன். அங்க வேற போய் விடணுமா? இருப்பா சொந்த வண்டியில விடுற சொல்ல என்ன சொல்ற? உனக்கு சொந்த வண்டியா, எனக்கு இது வாடகை வண்டி. அவர் என்ன வர்றாங்க பொறுமையா நசுக்குனாத்தான் நாத்தம் வரும். அந்த மாதிரி சொல்ல வராதான் கேள்வி வேற. என்னப்பா அதெல்லாம் ஸ்மெல் எல்லாம் வராத. என்ன பண்ணி ஓரம் பண்ணிட்டு இருக்க? ஏப்பா மூக்கல பத்துற? ஏன் மூக்க பத்துறியா? விட்டான்னு வச்சுக்க ஒட்ட மாட்ட பொழந்துரு. என்ன நீ வயிறு சரியில்லைன்னா வீட்டுல படுக்கணும் மாத்திரையை போட்டு வண்டி எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரி வயிறு சரியில்லை நீ ஒன்னு போட்டுக்கிட்டு போனியே நல்ல எதுக்கே கஷ்டமா இருக்கிறேன். அப்படியே நேரம் ஆஸ்பத்திரி போனது தானே. இருப்பா அப்படியே பேச்சு துணைக்கு போட்டுக்கிட்டு போக வேண்டியதான். தனியா போட்டுக்கிட்டு போ ஒரு மாதிரியா இருந்தது. நீ வந்தா சேர்ந்து ஒண்ணு பண்ணா போட்டுக்கிட்டு போவா. வண்டி அப்படி ஓரமானே பாட்டிக்கோப்பா. போனோமே நம்ம. இல்ல இங்கேயே பரவாயில்ல, இங்க விட்டுருங்க. என்னாச்சு? இல்ல பரவாயில்ல இங்க விட்டுருங்க. நான் அப்படியே வந்து போயிடணும். நான் பரவாயில்ல இங்கே விட்டுருங்கண்ணா. உனக்கு ஓகேவா? விட்டுருங்க இங்கே விட்டுருங்கண்ணா. அப்புறம் பேச்ச மாத்தக்கூடாது. மாத்த விட்டுருங்கண்ணா. இந்த வச்சுக்க. ஐயோ என்னைய விட்டுருங்க நான் சொன்னேன். என்னன்னா நீங்க இந்த வீடியோக்கு ஏத்த டயலாகுங்க. நீ எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளோ இருக்குங்க? நான் வாந்தி வர மாதிரி இருக்கு கேட்டேன். நடந்து போயிடுயா? இன்னும் 2 கிலோமீட்டர் தான். எதுக்கு அவசரப்படுற நீ? உன் கூட இன்னும் 1 நிமிஷம் கூட வர முடியாது. 2 கிலோமீட்டர் இருக்கு போங்க. கூட இன்னைக்கு வேற வண்டியை உருட்டிக்கிட்டு இருக்க ஓட்ட சொன்னா. ஒண்ணு வண்டியை ஓட்டு நீ ஓட்டுப்பா. 2 ஒரே நிமிஷத்துல பண்ணாதப்பா. இல்ல வாயை முட்டாது வாப்பா. விட்டுட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. என்னப்பா வருதாப்பா மெதுவா விட்டாதான் வருப்பான்னு. வரீங்க ஒன்னு விண்டோ ஓபன் பண்ணி விடுங்க. நாத்தம் எனக்கு வரல. இப்போ உனக்கு வருது நாத்தம்? வருதுண்ணா. ஏன் உனக்குலாம் வராதா? அப்புறம் என்ன? இல்லைண்ணா அதனால இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் ஆகும். இன்ஃபெக்ஷன் ஆகுமா? என்னப்பா அது மனுஷன் இந்த மாதிரி பண்றீங்க? அத நாங்க சொல்லல. என்னப்பா நீ மனுஷன் இப்படி பண்றீங்க? அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னப்பா உனக்கு வராதான்னு கேக்குறீங்களே. இப்ப வண்டி எடுத்து 10 நிமிஷம் ஆகுது. அந்த பையன் கிட்ட இருந்து ஒரு சவுண்ட் வந்துச்சா? இது பிராங்க் தான். அந்த பையனோட மைண்ட் வாய்ஸ் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் இறங்கிக்கிறேண்ணா. என் செட் ஆகுது. நான் இறங்கிக்கிறேண்ணா. உனக்கு செட் ஆகாத?
செட்டாவெல்லாம் செட் பண்ணிக்க. எப்படி செட் பண்ணு? சிரிப்பு வருது. ஒரு மாதிரியா இருக்குண்ணா. ஏன்பா உனக்கு வருமா வராதா? வரோண்ணா. வரும்ல. அப்புறம் என்ன, உனக்கு வரும், எனக்கு வந்துகிட்டே இருக்கு, அவ்வளவுதான். என் வண்டி நிறுத்தினா நான் இறங்கி பக்கம் தான் நந்தே போயிட்டுண்ணா. வண்டியில வர்றது உனக்கு பிடிக்கல இப்பல. ஆமா, லிஃப்ட் கேட்டு வரணும், ஆனா வந்து வண்டியில எவனும் கூசு விடக்கூடாது உனக்கு, அப்படித்தானே? லிஃப்ட் கேட்டா இப்படி பண்ணுவீங்க? லிஃப்ட் கேட்டா லிஃப்ட்டை மட்டும் ஏற்றி கொண்டு விட வேண்டியதானே? கட்டதெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுல சட்டம் வேற. ஏப்பா லிஃப்ட் கேட்டு வருவீங்க, இதை விடக்கூடாதா? எந்த ஒரு சட்டத்துல இருக்கு லிஃப்ட் கேட்டு ஏறினா இதெல்லாம் பொறுத்துக்கணும்னு? எனக்கே ஆத்திரங்கள் வருது. பையன் இறக்கி விடுப்பா நீ பேசாம முதல்ல. இவனை எத்திக்குப்பா வண்டியில, நீயே தள்ளி விட்டுருவ. உன் படத்துக்கு என் படத்துக்கு சோனி சோனி. இப்ப அந்த பையன் கேட்கிற கேள்வியில நீங்க கேட்பீங்க. வண்டியாவது நீயே வச்சுக்கணும், என்ன விட்டுருந்தா என்ன? அதெல்லாம் முடியாதுப்பா, பொறுமையா விட்டா மறக்காது, சரியா? பேசாம உட்காருப்பா. லிஃப்ட் கேட்டு ஏத்த தெரியுதுல்ல, கஸ்டமரை கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க விட மாட்டீங்களாப்பா? என்னப்பா நீங்க வேற, இன்னும் 3 கிலோமீட்டர் போகணும்ப்பா, சீக்கிரம் பாப்பா. நீங்க வேகமா கார் ஓட்டிட்டு போய் டக்குன்னு இவரோட லொகேஷன்ல இறக்கி விடுற அளவுக்கு இவர் பண்ணுவாரு. சின்ன பையங்கிறதுனால என்ன வேணாலும் பண்றீங்களா? இவனோட ஒரு 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 100 மீட்டர் கார்ல போய் காட்டுங்க பாப்போம். தைரியம் இருந்துச்சுன்னா இவனை இன்வைட் பண்ணுங்க பாப்பா. நீ எதுக்கு இறங்கி போறேன்னு சொல்லணும். இப்ப என்னாச்சு சொல்ல, எதுக்கு போறேன்? இல்லண்ணா, நீங்க ஒரு வாட்டி விட்டா பரவாயில்ல, நான் விட்டுக்கிட்டே இருக்கீங்க. நாத்தம் போட்டுங்களா? நாத்தம் வராதுப்பா, ஏசி ஓடுதல் எப்படி வரும் உனக்கு? விண்டோ ஓபன் பண்ணி விட மாட்டீங்களா? கிளாஸ் எல்லாம் ரிப்பேர், 4 மேல திறக்க முடியாது. நான் லிஃப்ட் கொடுக்கல உனக்கு. கொடுக்குறீங்களா இல்லன்னு சொல்லணும். அப்புறம் என்ன, நீங்க விண்டோ திறந்து விட்டுருங்க, எனக்கு இந்த பக்கம் திறந்து விடுங்க. நீ வாப்பா, நான் கொஞ்சம் தான் விட்டுறேன் உன்ன. நீங்க விட்டுக்கிட்டே இருக்கா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குண்ணா. நீங்க ஃபர்ஸ்ட் உனக்கு வருமா வராதா? வரும் நான் இல்லன்னு. அப்புறம் என்ன, அதனால ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகும் இந்த மாதிரி பயம் தானா? நீங்க இறக்கி விட்டுருங்கண்ணா. போறியா? ஆமாண்ணா. ஓ, குசு விட்டுட்டே வந்தா வரமாட்டா? வரமாட்டேன். சரி பாரு, இது வந்து ஒரிஜினலா கிடையாது, சரியா? இப்ப நான் சவுண்ட் வைக்கட்டுமா? வருதா சவுண்ட்? வருதா? மறுபடியும் வரும் பாரு. வருதா? எங்க இருந்து வருது? இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இது வந்து அவருக்கு ஒரு ஃபீல் நாத்தம் வருதுன்ற. இல்ல இவரு கேட்பாரு, இது என்ன இசையா? இசை எங்க இருந்து வருதுன்னு கேட்டுருவாரு. என்னையா சின்ன பையன்கிட்ட என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? அது ஒரு விதமான இசை. 2 தடவை நறு நறுன்ட்டு என்ன பார்த்து எங்க இருந்து வருதுன்னு கேட்டா என்ன? சும்மா பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் நானு, ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சின்ன பையன்கிட்ட வந்து எங்க இருந்து வருது சொல்லு, சொல்றா. ஐயா ஐயோ, அங்க இருந்துதானா? இந்த பக்கம் இந்த ஸ்பீக்கர்ல இருந்து வருது. அவன் அப்பவும் நம்பில்ல. நான் அவ்வளோ கிடையாது, இது வந்து யூடியூப் பிராங்க். அது ஆமாண்ணா. தெரியுதா? தெரியுதுண்ணா. சும்மா விளையாட்டு தான் பண்ணேன். ஐ உன் நிஜமான நாத்து அடிச்சது உனக்கு?
இல்லண்ணா. விட்டுட்டே இருக்கும்போது அந்த ஃபீல் ஆகுது நாற்றம் வருமோன்ட்டு. ஆமாண்ணா. நாத்தெல்லாம் வரல, சும்மா தான் சொன்னேன். மறுபடியும் விடட்டுமா? சும்மா விளையாட்டு தான் பண்ண சரியா? சரிண்ணா. இந்த மாதிரி லிஃப்ட் எல்லாம் தெரியாத வண்டியில் ஏறி அது மாதிரி வரக்கூடாது. சரிண்ணா. வந்தா என்ன ஆகும்? யாராச்சும் சூட்டே சாவடி போகணும். உங்ககிட்ட கேட்டாங்க யாராவது பேசாம அவர் கேட்குற கேள்விக்கு நீ பதில் அவரு குழந்தைகளுக்கு விழிப்புணர்வுக்காக என்ன சொல்றாரு, பாருப்பா இது மாதிரி நீ யாரு லிஃப்ட் கூப்பிட்டாலும் ஏறி வந்துடக்கூடாது சரிண்ணா. வந்தா என்னங்க அப்படின்னா கடத்திடுவாங்கண்ணா, அப்படி எதுவும் கிட்னியை உருவிடுவாங்கன்னு சொல்லல. அவர் கேட்கிறாரு அப்படிலாம் வரையும் வரக்கூடாதுப்பா. சரிண்ணா. வந்தா என்ன ஆகும் மிட்டு சொல்லுவாங்க, குச்சி விடுவேன். நான் ஏன்டா ஏறி வர போறேன் போடா. அம்மா சொல்றாங்க, தம்பி ஒரு சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர் என்ன வேலை எதுக்கு? அதான் வாங்கி நான் பர்ஸ்ல வச்சுக்கிறேன், கார்ல போகும்போது ஃப்ரீயா போட்டுறேன். யாராவது கேட்டா டக்குன்னு நீ கேமராவை தூக்கு, நான் பிராங்க்னு கத்துறேன். உன்கிட்ட பிராங்குக்கு மாற்றவங்க கேட்பாங்க கையை கொடு, பிராங்கெல்லாம் நல்லா இருக்குது ஆனா பிராங்க்ல மனம் வராது, இதுல வருது. நீ சொல்லலாம் ரியலா பண்றான். நாங்க அங்கே நல்லது தான் சரியா? லிஃப்ட் கட்டு வந்து போகக்கூடாது, முடிஞ்ச அளவு தவிர்த்துரு. சரி, இது வந்து நம்ம பண்ணதெல்லாம் அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். இப்போ உங்கள் வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டுக்கலாமா? போட்டுடலாமா? மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க, சம்மதம் உனக்கு ஓகேவா? சரி, நான் சொல்கிற மாதிரி சொல்லு. வீடியோ லைக் பண்ணுங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ஆனா இதுல வந்து இந்த பாம்பு போடுற பிராங்கை வந்து ரொம்ப நேரத்துக்கு இழுக்க முடியாது. ஏன்னா ஒரு டவுட் வந்துடும், என்ன வழக்கத்துக்கு மாற விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ரொம்ப டவுட் வந்துடும். அது சின்ன பையன் ரொம்ப பயந்துட்டாரு, அதனால டக்குன்னு முடிச்சுக்கிட்டாரு. கேமரா வைக்க ஒளிச்சு வச்சிருக்காரு வெட்டிய. அப்ப இவர் டாக்ஸி ஓட்டுறவர் இல்ல அதான் ஓட்டுறாரு இவர், அதான் ஓட்டுறாரு. அது ஓட்டுற டைம்ல லிஃப்ட் கேட்டிருக்காரு, வர்ற கஸ்டமர்கள் இந்த லிஃப்ட் கேட்டு வருவாங்கல்ல, அவங்களுக்கு அவங்கள பார்த்து சிச்சுவேஷனை பார்த்து ஒரு பிராங்க் பண்றாரு. ஆமா, அப்ப 7 நிமிஷம் வீடியோவில் நம்ம தான் அவரோட நிறைய பேசியிருக்கோம் போல இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு சார். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.